நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மிதுனம் ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினருக்கும் இந்த பதிவு பொருந்தும். இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. மிதுனம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லாத உங்கள் எதிர்கால ரகசியம். இந்த பதிவில் பலன்கள் சொல்ல போகிறேன். மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த பதிவை கேட்டு பயன்பெறுங்கள். மிதுன ராசி மிதுன லக்னம் கால புருஷனுக்கு 3வது வீடு. இது பார்த்தீங்கன்னா உபய ராசியில் இரட்டை தன்மை கொண்டது. அதில் முதன்மையானது மிதுனம். பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரு உருவமாக மிதுன ராசினுடைய சிம்பிள் இருக்கும். இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாமே 2 2 வரும். அதாவது சொத்து 2 இடத்தில், வீடு 2, திருமணம் கூட 2 வரும். இதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய மாமனார் கூட 2 கல்யாணம் பண்ணிருப்பார், அல்லது உங்கள் பிள்ளைகள் கூட 2 கல்யாணம் பண்ணோம். 2 பேங்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிறது, 2 பேங்கில் நீங்கள் பணம் போடுறது. உங்களுடைய வாழ்க்கையில் 2 2 வரும். 2 தொழில், 2 வேலை, 2 வருமானம், 2 சம்பாத்தியம் என்று மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடியவர் தான். வண்டி வாகனம் ஓட்டுநர்களாக, பெரும்பாலும் கம்சன் தரகு புரோகர்களாக, பேச்சு தொழில் வாக்கு தொழில் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் அமைகிறது. மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு 4வது வீடு, அது காலபுருஷனுக்கு 6வது வீடு. அந்த கன்னிராசியில் புதன் ஆட்சி உச்சம், அங்கே சுக்கிரன் நேசம். உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன் அவரே 12ஆம் அதிபதி. மிதனத்தின் அதிபதி புதன் காலபுருஷனுக்கு 12வது வீட்டில் நேசம் பெறுகிறார். உங்கள் ராசி லக்னத்திற்கு இந்த புதன் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ, அவர் சுக்கரனோடு சேர்ந்தாலும் சரி, சூரியனோடு சேர்ந்தாலும் சரி, சனியோடு சேர்ந்தாலும் சரி, குருவோடு சேர்ந்தாலும் சரி, இந்த புதன் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த காரக பாவக உறவு உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த காரக கிரக பாவக உறவு பார்த்தீங்கன்னா உங்களை விட அவங்க அதிகமாக கஷ்டப்படுவாங்க. சுக்கிரன் புதனோடு சேர்ந்து விட்டார் என்றால் உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள் 4-5 நீங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டாலும் அந்த குழந்தைகள் மிக கடுமையாக கஷ்டப்படுவாங்க. புதன் சுக்கிரன் கூட்டணி மிதுன லக்ன ராசிக்கு புதன் சுக்கிரன் கூட்டணி மிக கடுமையான பூர்வ புண்ணிய புத்திர தோஷத்தை ஏற்படுத்திவிடும். அதாவது குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, குழந்தைகளுக்கு சொத்துக்களை பாகம் பிரித்து விட முடியாது, குழந்தைகள் நல்லபடியாக இருக்க முடியாது. மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை வந்தால், மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலேயே செவ்வாய் திசை வந்துடும். அப்போ மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே உங்கள் பெற்றோர்கள் ஒரு வீட்டு மனையோ அல்லது காடு ஒரு 2 ஏக்கரா 1 ஏக்கரா சொத்துக்கள் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதில் செவ்வாய் திசை வந்தாலும் சரி, மத்தியில் செவ்வாய் திசை வந்தாலும் சரி, பிற்காலத்தில் 70 வயதிற்கு மேல் செவ்வாய் திசை வந்தாலும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை வந்தால் கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்கியே தருவாங்க. அது கடன் வாங்குவாங்க, பூர்வீக சொத்துக்களை விற்றுட்டு வேற இடத்துல போய் வாங்குவாங்க. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக புதுசாக ஒரு சொத்து வாங்கியே தரணும். ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி, நீங்களும் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களும் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி பார்த்தீங்கன்னா வீட்டு மனை வாங்கினாலும் சரி, விவசாய நிலம் காடு வாங்கினாலும் சரி, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து வீடு கட்டினாலும் சரி, அல்லது பேங்கில் லோன் வாங்கி 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி கடன் வாங்கி வீடு வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, வீட்டு மனை வாங்கினாலும் சரி, விவசாய நிலங்கள் வாங்கினாலும் சரி, மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள்
பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கையூட்டு பெறுவது, அதாவது லஞ்சம் வாங்குறது. அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, இப்படி சொத்துக்கள் சேர்ப்பது. நீங்கள் வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சொத்துக்கள் வாங்கினாலும் சரி, நீங்கள் ஊழல் பண்ணி வேலை செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் முதலாளிக்கு தெரியாமல், உயர் அதிகாரிகளுக்கு தெரியாமல் நீங்கள் பணத்தை கையாடல் பண்ணி சொத்துக்கள் வாங்கினாலும் சரி, உங்கள் பேரில் சொத்து வந்துச்சுன்னா, மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் பேரில் சொத்து வந்துச்சுன்னா, ஜோதிட சாஸ்திரமே என்ன சொல்லுகிறது அப்படின்னா, மறைச்ச சொத்து மக்களுக்கு உதவாது. அது மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உதவாதுன்னு சொல்லுது. அதாவது உங்கள் பேரில் சொத்து இருந்துச்சுன்னா உங்கள் மகன்களுக்கு உதவாது. ஏன்னா மிதனத்திற்கு 5, 12ஆம் அதிபதி சுக்கிரன். 5ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அவர் தான் அதிபதி. மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் சுக்கிரன் கூட்டு மிக கடுமையான தோஷம். புதன் சனி கூட்டு மிக கடுமையான தோஷம். இந்த புதன் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த காரக உறவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை அந்த காரக உறவு சுமந்து கொண்டிருக்கும். மிதனத்திற்கு 7ஆம் இடம் குருபகவானுடைய வீடு. அது பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலம். மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் சுடுகாடு அருகில், புறம்போக்கு நிலத்து அருகில் இப்படிலாம் உங்களுடைய இருப்பிடம் அமையும். பெரும்பாலும் மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் இதை கஷ்டப்பட்டு காடு வாங்கிறது, கடன் வாங்கி காடு வாங்கிறது, ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி காடு வாங்கிறது, இப்படி ஊழல் பண்ணி வீடு கட்டுறது, யாருக்கும் தெரியாத ஏமாற்றி பணம் வாங்கி நீங்கள் வீடு கட்டுறது, சொத்துக்கள் வாங்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் பேரில் சொத்து வந்துச்சுன்னா அது உங்கள் மக்களுக்கு உதவாது. இது அனுபவபூர்வமாக நிறைய பேர்த்த பார்த்தாச்சு. கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின சொத்து கூட உதவாதா அப்படின்னா கண்டிப்பாக உதவாது. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, உங்கள் ராசி லக்னத்திற்கு 10ஆவது வீட்டில் புதன் நேசம், சுக்கிர பகவான் உச்சம். உங்கள் ராசிக்கு 4ஆவது வீட்டில் புதன் உச்சம், சுக்கிர பகவான் நேசம். நீங்கள் என்னதான் சொத்து வாங்கினாலும், எவ்வளவுதான் பணங்காசு சம்பாதித்து வச்சாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு அது உதவாது. இதை அறிந்து புரிந்து மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் செயல்படுங்க. ஏமாற்றி வாங்கிறது, ஒருத்தர்கிட்ட லஞ்சம் வாங்கி காடு சொத்து வாங்கிறது, கடன் வாங்கி பல பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கிறது, சில பேர்த்துக்கு கடன் கொடுப்பது, சில பேருக்கு கடன் கொடுக்காமல் ஏமாற்றுவது, இந்த மாதிரி ஏமாற்றி சொத்துக்கள் வாங்கினாலும் நீங்கள் வியர்வை சிந்தி சொத்துக்கள் வாங்கினாலும் உங்களுடைய லக்ன ராசி அடிப்படையில் சொத்துக்கள் உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா, பத்திரம் உங்கள் பேரில் இருந்துச்சுன்னா உங்கள் மக்களுக்கு உதவாது. இதுதான் ஜோதிட சாஸ்திரமே சொல்கிறது. ஏன்னா மிதுனத்திற்கு 2ஆவது வீட்டில் குரு உச்சம், செவ்வாய் நேசம். குரு உச்சம், செவ்வாய் நேசம். மிதுனத்திற்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம், குரு நேசம். மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துன்னு சேருது அப்படின்னாலே அப்பா காலத்தில் கூட கடன் வாங்கி வச்சுருவாங்க. அது பல வருடம், 10 வருஷம் 20 வருஷம் பேங்கில் சொத்து பத்திரங்கள் இருக்குது, அதை கடன் கட்டிட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன லக்ன ராசிக்காரர்கள் ஏராளம் உண்டு. அண்ணன் தம்பியிடம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும். பாகம் பிரிக்கிங்காட்டியுமே போதும் போதுன்னு ஆயிரும். மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7, 10ஆம் இடம், 7, 10ஆம் இடத்து அதிபதி குரு. உங்களுக்கு மாமா மச்சனன்கள் உறவு, நண்பர்கள் கூட்டாளிகளுடைய சவகாசம், இதெல்லாம் உங்களுக்கு ஆகாது. அதாவது சொத்தும் ஆகாது, சொந்தமும் ஆகாது. பங்காளிகளை விட்டு நீங்கள் வெளியில் போய் தான் குடியிருக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. அதே தான் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களும் பங்காளிகளை விட்டு வெளியில் போய் தூரமாக தான் குடியிருப்பாங்க. மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு
பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் சனி திசையும் வரும், அடுத்தது உடனே புதன் திசையும் வரும். அதே மாதிரி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசையும் வந்து புதன் திசையும் வந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைங்கள அப்படியே லாக் பண்ணிடும். காலாகாலத்தில் திருமணம் செய்ய முடியாது, காலாகாலத்தில் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காது, நல்ல சம்பாத்தியம் பெற முடியாது. உங்களுடைய பிள்ளைங்கள மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்காலத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே சனி திசை வருது, புதன் திசை வருது அப்படின்னால உங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை அப்படியே லாக் பண்ணிடும். இது வந்து எத்தனையோ குடும்பங்களில் பார்த்தாச்சு. 45,000 50,000 மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த மகன் மகள்கள் திருமணம் ஆகாமல் வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறார்கள். காடும் பிரித்து விட முடியாது, ஊடும் சொத்துக்கள் வந்து நீங்கள் பிரித்து விட முடியாது. இதை வந்து அறிந்து புரிந்து அண்ணன் தம்பியிடம் சண்டை கட்டிக்கிட்டு எனக்கு வந்து ஒரு வரப்பு சேர்த்தி விடணும், எனக்கு வந்து ஒரு அடி சேர்த்தி விடணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொத்து மீது பிரியமாக உங்களுக்கு வந்து அம்மா சொத்தும் கிடைக்கும். மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவுடைய அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கும். அம்மா பேரில் ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சி என்ன பண்ணுறது, கிடைச்சா காலகாலத்தில் உங்கள் வாரிசு அடுத்த தலைமுறை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்திடும். இதுதான் உங்களுடைய தலைவிதி உங்கள் ராசி லக்னத்திற்கு. இதை வந்து மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க. இந்த லஞ்சம் வாங்கிறது, முதலாளிக்கு தெரியாமல் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது டீசலை திருடுறது, இப்படி வந்து தெரியாமல் சம்பாதித்து நீங்கள் வந்து பணங்காசு எவ்வளோ தான் சேர்த்தனாலும் அது வந்து கண்டவன் தான் சாப்பிட்டு போவான். இது வந்து என்னுடைய அனுபவபூர்வமாக பார்த்து விட்டேன். மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இதையெல்லாம் அறிந்து புரிந்து செயல்படுங்க. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.